பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்களாக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய வசனத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இறக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து நாம் வாசிக்கலாம், எடுக்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் இன்றைக்கு வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொன்னதன் உட்கருத்து என்ன? வயதை குறிப்பிட்டா அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு தான் பரலோகத்தில் இடமா? அதை குறித்தா கர்த்தர் பேசுகிறார்? இல்லவே இல்லை. அதாவது சொல்லிக் கொடுத்த ஒரு காரியத்தை பிடித்துக் கொள்ளுகிற ஒரு வைராக்கியம் பெரியவர்களை விட சிறு பிள்ளையிடத்தில் மிக அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். காரணம், பெரியவர்களுக்கு அறிவு இருக்கிறதுனாலே அந்த அறிவை கொண்டு நாம் ஒரு காரியத்தை சொன்னாலும் கூட பிற்பாடு தங்கள் அறிவை கொண்டு மற்றதை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் குழந்தைகள் அப்படி அல்லவே அல்ல. ஒரு முறை நாம் எதை சொல்லிக் கொடுக்கிறோமோ அதிலிருந்து அவர்கள் மாறவும் மாட்டார்கள். நாமே அதை மாற்றி சொல்லிக் கொடுத்தாலும் இல்லவே இல்லை என்று சொல்லி அதையே பிடித்து கொண்டு நிற்பார்கள். இந்த சுவாபத்தை தான் கர்த்தர் நமக்குள்ளே துவக்கின விசுவாசத்தில் நமக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் கர்த்தரால் நமக்குள் துவக்கப்பட்டு இருப்பதால் அதில் தள்ளாட்டமோ தடுமாற்றமோ இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. எப்படிப்பட்ட மாற்றங்கள் சூழ்நிலைகளிலே ஏற்பட்டாலும் கூட, நம்மை சுற்றி காரியங்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் கூட, அவர் துவக்கின அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருப்போமே ஆனால் நிச்சயமாக ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இதற்கு அடையாளமாக அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியத்தின் பாதையிலே, அதாவது நான் முழுநேர ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களில் அடிக்கடி நான் ஒரு 40 நாட்கள் உபாசம் எடுத்து உட்கார்ந்து கொண்டிருப்பேன். அப்படி உபாசத்தை இருக்கும் பொழுது என்னை தேடிக்கொண்டு வேறொரு சபையை சேர்ந்த ஒரு சகோதரி சுகவீனமாய் வந்திருந்தாங்க. அவங்க பேர் தனபாக்கியம். அப்போ வந்தப்போ அவங்களை கேட்டேன், என்ன சிஸ்டர்னு. அவங்க தொண்டையை காண்பிச்சாங்க. அந்த தொண்டையில் இந்த முன்கழுத்து கடலை அப்படின்னு ஒரு வியாதி
வியாதி சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த முன்னால் இருக்கிற இந்த எலும்பு அப்படி முட்டிக்கிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அப்படி இருந்தது. என்ன சிஸ்டர் இது உங்களுக்கு உடம்புக்கு அப்படின்னு. என்ன தெரியல பாஸ்டர், இது வந்து எனக்கு ஒரு சாதாரண சரீரத்துக்குரிய பலவீனம் மாதிரி தெரியல அப்படின்னா நான் டாக்டர்கிட்ட போவேன். எனக்கு நீங்கள் நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் நம்முடைய சபையில் நடக்கிறது நான் கேள்விப்பட்டு வெளி சபையிலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. சரி என்ன பண்ண போறீங்கப்பா அப்படின்னு கேட்டேன். நான் நீங்கள் தங்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. சிஸ்டர் நாங்கள் இங்கே வெறும் ஆண்கள் மட்டும் இருக்கிறதுனால உங்களை நாங்கள் எப்படி தங்க வைக்க முடியும், நானும் ஒரு தம்பி மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு. இல்லை நான் பக்கத்தில் இருக்கிற ரூமில் தங்கி கொடுக்குறேன், என் கணவர் வந்து போய் கொண்டிருப்பார் அப்படின்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி என்னுடைய குடும்பத்தாரோடு பேசி கடைசியாக அந்த சகோதரியை பக்கத்து அறையில் நாங்கள் தங்க வைத்து விட்டோம். அவங்க நாள் ஆக ஆக அந்த முன்கழுத்து எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தாடையை காட்டிலும் இன்னும் வெளியே வரக்கூடிய அளவிற்கு அவ்வளோ பெருசாக 2 கழுத்து இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வீக்கம் ஏற்பட்டு போய் ஜுரம்லாம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, ஐயோ இது டிபின்னு நினைக்கிறோம், நீங்கள் தயவுசெய்து பாஸ்டர் இவங்களை அனுப்பி வைங்க, இவங்க இங்கே இருந்து எதையாவது பிரச்சனையில் முடிஞ்சு போச்சுன்னா நாளைக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்குன்னு. அவங்கள கேட்டால் அவங்களும் சரி, அவங்க ஹஸ்பண்டும் சரி, அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, இல்லை இல்லை அவங்க விசுவாசமாக இருக்கிறா, நீங்கள் பயப்படாதீங்க பாஸ்டர், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நான் சொன்னேன், என்ன ஊரெலாம் நடக்கலாம், ஆண்டவர் விட மாட்டார், அவங்க வைராக்கியமாக இருக்கிறாங்க, சரின்னு பரவாயில்ல. நானும் உபாசத்தில் இருந்ததுனாலே நானும் கூட சேர்ந்து உபாசம் எடுத்துக்கொண்டு அவளுக்கு ஒரு கஞ்சி மட்டும் செஞ்சு டெய்லி கொடுத்துக்கொண்டு அவங்கள கூடவே வைத்துக்கொண்டே இருந்தோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் கோடி கோடியாய் மகிமைப்படுவதாக. பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 17-18 நாட்களுக்கு பிற்பாடு அந்த வீக்கம் அப்படியே சாதாரணமாக எந்த அளவில் இருந்ததோ அதுலேருந்து சாதாரணமாக அப்படியே குறைந்து ஒரு நார்மலான ஒரு கழுத்தின் அளவுக்கு அது வந்ததுக்கப்புறம் சபையில் இருக்கிற எல்லாரும் கண்டு கர்த்தருடைய நாமத்தை அந்த நாளிலே மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்க, அவங்க ஒரு பெரிய அதாவது ஊழியம் செய்யலை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சாதாரண ஒரு சகோதரி தான். ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் அன்றைக்கு அவங்கள நான் பார்க்கும் பொழுது இன்றைக்கும் அதை குறித்த நான் சாட்சி கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை என்ன மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்து அப்படியே அவங்க உறுதியாக இல்லை, கர்த்தர் எனக்கு சுகத்தை நிச்சயமாய் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த நாளிலே அந்த அப்படியே அந்த பலவீனத்தோடவே கூடவே இருந்து அவங்க கணவரும் அடிக்கடி வந்து போவார். நானும் தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். பூரணமான சுகத்தை பெற்ற பிற்பாடு அவங்களுடைய குடும்பத்தார் மத்தியிலே அது ஒரு பெரிய சாட்சியாக அவங்க அதை சொல்லவும் அதை கொண்டு போகவும் பிற்பாடு தொடர்ந்து எங்கள் சபையிலேயே அவர்கள் அங்கத்தினராய் மாற கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, சிறு பிள்ளைகளுடைய விசுவாசம் எப்படி தான் ஸ்கூலில் கூட நம்ம பார்த்துருக்கோம் தெரியுமா. அவங்களுக்கு சில சமயங்களில் இந்த பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிவிடுவாங்க, அந்த டீச்சர் வந்து ரைட்டுன்னு போட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, வீட்டுக்கு வந்து நம்ம நோட் புக்கை வாங்கி கேட்கும் போது பிள்ளைங்ககிட்ட இது என்னம்மா இது தப்பு போட்டிருக்காங்க மிஸ்ஸுன்னு சொன்னா, நோ 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 எங்கள் மிஸ்ஸு ரைட் போட்டால் ரைட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க. அது ஏன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியத்தை அவர்கள் ஒருபோதும் மறந்து போகிறவர்கள் இல்லை. ஆண்டவர் நம்ம கிடைத்து வைக்கிற விசுவாசத்தை நாமும் பற்றி கொண்டு நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அவர்களுக்குரிய தெய்வ தூதர்கள் பிதாவின் சமூகத்திலே தரிசிக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறதே. அதே போல கர்த்தாவே, ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் நீர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களுக்குள்ளே நீர் துவைக்கிற இந்த விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதியும் தொடர்ந்து வழிநடத்துவீராக, காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.